உடல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதி உடலில் பலத்த காயங்களுடன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிறை காவலர்களால் தாக்கப்பட்டதாக புகார் கூறும் உறவினர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இத்தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உடல் சிறையில் குற்றவாளியாக இருந்த நபர் காவலர்களால் தாக்கி உயிரிழந்து விட்டதாக உறவினர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் குற்றச்சாட்டு வைத்து தற்பொழுது காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை அடுத்த தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர் புனிதன் என்கிற பிரவி. இவர் அதே பகுதியில் கார் ஓட்டுநராகவும் கறிக்கடை நடத்தி வந்தார். இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு டாஸ்மாகில் மது அருந்தி கொண்டிருந்த பொழுது இவருக்கும் மற்றொரு நபர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது கைகலப்பாக மாறியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் புனிதன் என்கிற பெவியிடம் சங்கர் நகர் போலீசார் 25,000 ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். அவர் பணத்தை தராத காரணத்தினால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். வெளியே வந்த புனிதன் கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என சங்கர் நகர் போலீசார் அவரை அழைத்து சென்றதாகவும், சிறையில் அடைத்த பொழுது நேற்று அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் உறவினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவலை அடுத்து நேற்று முதல் புனிதன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை இருந்தவர் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். தற்பொழுது அவருடைய உறவினர்கள் உள்ளே சென்று புனிதனை பார்த்த பொழுது கை, கால்கள் மற்றும் முதுகில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாகவும், காவல்துறையினர் அவரை அடித்து கொலை செய்து விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக போஸ்ட்மார்டம் செய்ய வேண்டும் என உறவினர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் தான் அடித்து கொலை செய்து விட்டதாகவும் ஒரு பெரிதுமான ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் தற்பொழுது மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் புனிதனுடைய உறவினர்கள் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.